இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ பாசம் வச்சிருக்கிறது உண்மைன்னா சொல்லு, ஏன் இந்த உண்மையை இவ்வளவு நாள் மறைச்சு வச்ச? யார் சொல்லி இத செஞ்ச? இப்ப சொல்லு, இப்ப சொல்ற. நீ ஏன் இத மறைச்ச? சொல்லு. இவனுக்கு நம்ம மேல பாசம் கிடையாதுண்ணே, எல்லாம் நடிப்பு. இவன் எப்பவும் நமக்கு உண்மையை இருந்ததே கிடையாதுண்ணே. இவ்வளவு தூரம் பண்ணவன நீ எப்படி சொந்த தம்பி மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்த? இவன் ஒண்ணும் அப்படிலாம் நினைக்கவே இல்லைண்ணே. ஏய், உன்ன மாதிரி நாங்க பல பேரை பார்த்திருக்கோம். அண்ணா, இவன மாதிரி பாசம் கீசன் சொல்லிட்டு வர எவனையும் நம்ம பக்கத்துல சேர்க்க கூடாதுண்ணே. என்னண்ண திவாகரன் என் பாசத்து மேல சந்தேகப்பட்டு என்னென்னமோ பேசுறாரு. நீங்களும் அதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா நிக்கிறீங்க. டேய், உனக்கு எங்க மேல பாசம் இருக்கா இல்லையா? நீ சொன்னா பத்தாதுடா, செயல்ல காட்டணும். அண்ணா, நாம மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைன்னு அதை நிரூபிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க. நிக்கிறாளே உன் பொண்டாட்டி. இவன் நம்ம வீட்டு பொம்பளைங்களை கெடுத்து வச்சது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுக்குள்ள இருந்துட்டே நமக்கு தெரியாம பல தில்லு முள்ளு வேலைகளை செஞ்சு வச்சிருக்கா. இவ பார்த்த வேலையில நேத்து கட்சியில சேர்ந்த பொம்பளை எல்லாம் என் வீட்டுக்கு வந்து என்ன அசிங்கப்படுத்தி போயிருக்கா. இது வரைக்கும் என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பொம்பளை முன்னாடி நான் அசிங்கப்பட்டு. அதை தட்டி கேட்டா இவ ஏன் முன்னாடி வச்சே என் தம்பி திவாகர் சட்டை பிடிக்க. இவ்வளவும் செஞ்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நிக்கிற இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு நீயே சொல்லு. இவங்கிட்ட எதுக்கு நான் இதெல்லாம் கேட்டுக்கிட்டேன்? இவனை வீட்டுல நம்ம வச்சிருந்தா நமக்கு தான் அசிங்கம். அந்த பொம்பளை முன்னாடி நீங்க அசிங்கப்பட்டு நின்னது என்னால தாங்கிக்க முடியல. எல்லாத்துக்கும் நிக்கிறாளே இவதான் காரணம். அண்ணா, இனி ஒரு நிமிஷம் கூட இவ வீட்டுல இருக்க கூடாதுண்ணே. ஏய், வாடி வாடி. விடுங்க ஐயா, ஐயா.